Hello everyone, welcome to News and Traders. இந்த வீடியோல நம்ம ஹார்மோனிக் ஷார்ப் பேட்டர்ன் பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1ல புல்லிஷ் ஷார்ப் பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பியரிஷ் ஷார்ப் பத்தி பார்க்க போறோம். அதை எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றதுங்கறத பார்க்கலாம். வெல்கம். ஷார்ப் பேட்டர்ன். சோ பியரிஷ் ஷார்ப் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படினா இந்த W ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கும். X A B C D. Plus some rules and regulations ஃபாலோ பண்ணுச்சு அப்படினா இது வந்து ஒரு பியரிஷ் தான் மாறும். அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸ் எங்க வேணா இருக்கலாம், ஏவும் எங்க வேணா இருக்கலாம், பி ஓகே. இப்போ சி எங்க இருக்கணும் அப்படின்னா ஏபி ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1.13ல இருந்து 1.13ல இருந்து 1.618 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து சி இருக்கணும் ஏபியோட ரீட்ரேஸ்மெண்ட்ல. இப்போ டி வந்து இருக்கிறதுக்கு டூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா பிசில இருந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும், அதாவது பிசில இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும், அப்புறம் எக்ஸ்சிஎல் இருந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும். பிசில இருந்து பார்த்தா அது வந்து 1.618ல இருந்து 2.24 குள்ள இருக்கணும். அதே நம்ம எக்ஸ்சிஎல் இருந்து பார்த்தா 0.886ல இருந்து 1.13 குள்ள இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து அது பியரிஷ் ஷார்ப் பேட்டர்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க பாருங்க எக்ஸ் இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு, சி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். டி வந்து பாத்தீங்கன்னா டூ கண்டிஷன்ஸ் இருக்கு, அதாவது பிசில இருந்து நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், அதே எக்ஸ்சிஎல் இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சில எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 1. இது வந்து ஒரு பியரிஷ் ஷார்ப் பேட்டர்ன். இங்க பாருங்க எக்ஸ் இருக்கு, ஏ இருக்கு, பி சி அண்ட் டியும் இருக்கு. இப்போ சி பாருங்க, நம்ம ரூல்ஸ் படி 1.13ல இருந்து 1.618 குள்ள இருக்கணும். இங்க பாருங்க 1.205 இருக்கா, இது ரெண்டு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஸோ சி வந்து கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ டியை பாருங்க, டி வந்து பாத்தீங்கன்னா 0.886ல இருந்து 1.13 குள்ள இருக்கணும், அதாவது எக்ஸ்ஏ ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்ஏல இருந்து நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தா ஸோ எக்ஸ்ஏயோட ரீட்ரேஸ்மெண்ட் என்ன இருக்குன்னா 1.034 இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இப்போ வந்து நம்ம பிசியோட ரீட்ரேஸ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். பிசில இருந்து இது ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.385 இருக்கு. ஸோ நம்ம ரூல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1.618ல இருந்து 2.24 குள்ள இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த ரேஞ்சுக்குள்ள வருது. மேபி இந்த லைனை டச் பண்ணலினாலும் இந்த லைன் வந்து ரொம்ப பக்கமா வந்து வர மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்ல ஃபார்ம் ஆனா அது வந்து புல்லிஷா இருக்கும், சாரி பியரிஷா இருக்கும். ஸோ பாருங்க இங்க வந்து பியரிஷா இருக்கு. அப்புறம் நம்ம டார்கெட் 1 வந்து பி பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பி பாயிண்டா ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இப்போ டார்கெட் 2 வந்து நம்ம ஏ பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஏ பாயிண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை ஆகி அதுக்கும் கீழேயும் போயிருக்கு. இது வந்து ஒரு ஹைலி சக்சஸ்ஃபுல் புல்லிஷ் பியரிஷ் ஷார்ப் பேட்டர்ன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஷார்ப் பேட்டர்னோட எக்ஸாம்பிள். எக்ஸ் இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு, சியும் இருக்கு, டியும் இருக்கு. இப்ப பாருங்க சி எங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம ரூல்ஸ் படி 1.13ல இருந்து 1.618 குள்ள இருக்கணும். பாருங்க 1.5 இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.618 இருந்து 2.24 குள்ள இருக்கும். இங்க பாருங்க 2.2 இருக்கு. ஸோ இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஏல இருந்து நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து 0.886ல இருந்து 1.13 குள்ள இருக்கணும். பாருங்க இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இது எல்லா கண்டிஷனும் பர்ஃபெக்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, மூணு கண்டிஷனும் பர்ஃபெக்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ இது என்னது பியரிஷ் ஷார்ப் பேட்டர்னா இருக்கணும். பாருங்க டார்கெட் 1 வந்து பியோட பாயிண்டா இருக்கணும், டார்கெட் 2 வந்து ஏவோட பாயிண்டா இருக்கும். டார்கெட் 2 வந்து இது ரீச் பண்ணல, பட் டார்கெட் 1 வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிருச்சு. இது ஒரு சக்சஸ்ஃபுல் பியரிஷ் ஷார்ப் பேட்டர்ன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பியரிஷ் ஷார்ப் பேட்டர்ன்ல உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த கமெண்ட்ல ட்ரை பண்ணுங்க, நாங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. See you on another video. Bye.